ஓவியம் வரைவதற்கான அடிப்படை கூறுகள். திட்டம். இந்த திட்டத்தில் நாம் ஒரு ஓவியத்தை எதில் வரைய போகிறோம்? தாளில் வரைய போகிறோமா, அல்லது சுவரில் வரைய போகிறோமா, அல்லது துணியில் வரைய போகிறோமா அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த எதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு என்ன கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? கரிக்குச்சியா, அல்லது வண்ணக்குச்சியா, அல்லது நமக்கு நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம், செயற்கை வண்ணம், இதில் எந்த பயன்படுத்தி நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டுக்கணும். இரண்டாவது, நமக்கு என்ன தேவை அப்படின்னா வடிவம். வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், நீள்வட்டம், ஐங்கோணம், அறுகோணம், எண்கோணம், இப்படி சில அடிப்படையான வடிவங்கள்லாம் இருக்குது. இந்த வடிவங்களை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம ஓவியம் அதற்குள்ளே நம்ம அதை வரைய போகிறோம், கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் அந்த வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இசையமைப்பாளர் எப்படி பல்வேறு வகையான இசைக்கருவிகளோட இசையெல்லாம் தொகுத்து ஒரு முழுமையான ஒரு இசை வடிவமாக கொடுக்குறாரோ, அதே போல் நாமளும் ஒரு ஓவியத்துக்குள்ளே நாம் அதுக்குள்ளே என்னென்ன தேவை அந்த மைய கருவை பயன்படுத்தி அதுக்குள்ளே என்னென்ன அந்த கருவில் பின்புலம் அதற்கான இதெல்லாம் நம்ம சேர்த்து எப்படி வடிவமைப்பு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வடிவமைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வடிவமைப்பில் இரண்டு வகையான வடிவமைப்பு இருக்குது. ஒன்று இந்த மாதிரியான நிலக்காட்சிகளை வரைகிறது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது உருவத்தோற்றம். கோணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு காட்சியை அல்லது நிலக்காட்சி அல்லது உருவக்காட்சியை நம்ம எப்படி பார்க்குறோம், அதாவது கண்மட்டத்திற்கு நேராக பார்க்கக்கூடிய கண்மட்ட காட்சி. கண்மட்டத்திலிருந்து உயரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மேல்நோக்கு காட்சி. ஒரு உயரமான இடத்துலேருந்து நாம் நிலப்பகுதியை பார்க்கக்கூடிய ஒரு கீழ்நோக்கு காட்சி. இந்த கோணத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளேயே ஒரு தட்டையான உருவமா அல்லது ஒரு முப்பரிமாண உருவமா அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம இதில் பார்க்குறோம். இதை தட்டையானது உருவம் அப்படிங்கிறத இருபரிமாணம் என்றும், நல்ல ஒளி நிழலோட ஒரு பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு காட்சியாக இருக்கிறத முப்பரிமாண உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவு. ஒரு ஓவியம் அப்படிங்கிறது முழுமை பெற்றதாக இருக்கணும், தெளிவாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும், அது வண்ணத்தோட நல்ல முழுமை பெற்றதாக இருக்கணும். அந்த ஓவியம் முழுமை பெற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெளிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக, ஓவியம் வரைவதற்கான ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஒரு ஓவியம் என்பது அதற்குள்ளே நாம் பயணித்து அந்த ஓவியம் நமக்கு ஒரு முழுமையான ஒரு கருத்தை புரிய வைக்கக்கூடிய எளிமையான தீர்வு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவியம் வரைவதற்கான அடிப்படை கூறுகளாக இங்கே இருக்குது. இப்போ இந்த தீர்வு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு படம் வரைஞ்சி உங்களுக்கு விளக்குறேன். உதாரணத்துக்கு ஒரு தேநீர் கோப்பையை நம்ம வரைகிறோம்.
இப்போ வெறுமனே இந்த குவளை நம்ம வரைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. குவளையும் அந்த இது மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு 3 கோடுகளை நாம் வரையும்போது இந்த குவளைக்குள்ளே சூடான ஒரு பொருள் இருக்குது, ஒரு தேநீரோ ஒரு வெந்நீரோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இந்த படத்துக்கு அமையுது. இது வரைக்கும் நம்ம ஓவியம் வரைவதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த காணொளியில் ஓவியம் வரைவதற்கான கோடுகளின் வகைகளை பற்றியும் ஒளி நிழல் அமைப்பதை பற்றியும் நாம் ரொம்ப எளிமையாக பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.